காவிரி பிரச்சனையில் முதல்வர் விஜயின் செயல்பாட்டால் தமிழகத்திற்கு தலைக்குனைவு ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதிக்குட்பட்ட பேரூர் திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தென் திருப்பேரை பகுதியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு பணியாற்றுவது குறித்து ஆலோசனை வழங்கினார். திமுக மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் உமரி சங்கர், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெயம் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேகா ஆட்சியில் விலைவாசி அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் கடன் தள்ளுபடி உள்ளிட்டவற்றில் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து விஜய் அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக விமர்சித்தார். இன்னைக்கு விலைவாசி எடுத்துக்கொண்டால் அரிசியிலிருந்து பருப்பிலிருந்து எல்லாமே அதிகமான விலை ஏற்றம். இன்றைக்கு எண்ணெயிலிருந்து எல்லாமே விலை ஏறி போச்சு. இன்னைக்கு விவசாயிகளுக்கு மொத்தமாக விவசாய கடனை தள்ளுபடி வேண்டும் என்ற வாக்குறுதி கொடுத்தவர் இன்னைக்கு அதிலும் ஏமாற்றுறாரு. இப்படியாக பல்வேறு ஏமாற்றங்களை, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இன்னைக்கு ஓட்ட வாங்கியிருக்காங்க. பல இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களில் அறவே இல்லாமல் இருக்காங்க. தமிழகத்திற்கு தலைகுனிவாக ஏற்படுத்துகின்ற நிலைகளை இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் செய்து வருகின்றார் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். காவிரி பிரச்சனையில் முதல்வர் விஜயின் செயல்பாட்டால் தமிழகத்திற்கு தலைக்குனைவு ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதிக்குட்பட்ட பேரூர் திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தென் திருப்பேரை பகுதியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு பணியாற்றுவது குறித்து ஆலோசனை வழங்கினார். திமுக மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் உமரி சங்கர், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெயம் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேகா ஆட்சியில் விலைவாசி அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் கடன் தள்ளுபடி உள்ளிட்டவற்றில் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து விஜய் அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக விமர்சித்தார். இன்னைக்கு விலைவாசி எடுத்துக்கொண்டால் அரிசியிலிருந்து பருப்பிலிருந்து எல்லாமே அதிகமான விலை ஏற்றம். இன்றைக்கு எண்ணெயிலிருந்து எல்லாமே விலை ஏறி போச்சு. இன்னைக்கு விவசாயிகளுக்கு மொத்தமாக விவசாய கடனை தள்ளுபடி வேண்டும் என்ற வாக்குறுதி கொடுத்தவர் இன்னைக்கு அதிலும் ஏமாற்றுறாரு. இப்படியாக பல்வேறு ஏமாற்றங்களை, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இன்றைக்கு ஓட்ட வாங்கியிருக்காங்க. பல இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களில் அறவே இல்லாமல் இருக்காங்க. தமிழகத்திற்கு தலைகுனிவாக ஏற்படுத்துகின்ற நிலைகளை இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் செய்து வருகின்றார் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.